எல்லோருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 6000 ரூபாய் 30 நாளில் 33,183 ரூபா 85 காசு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது எதுலன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒன்லி பியூர் இன்ட்ராடே மட்டும்தான், கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் எதுவும் கிடையாது. இன்ட்ராடேவில் மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 33,182 ரூபா 85 காசு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. போன வார வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி போட்டு வந்தேன். இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ரீமியம் ஒரு சில டைம்லலாம் நமக்கு 200 ரூபாயிலேருந்து 220 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கிறதுனால ஒரு 6000 ரூபாய் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் 6000 ரூபாய். பட் ஆனால் நான் அதிகமாகவே அமௌண்ட் கேபிட்டல் வச்சுருக்கேன். ஒரு சிலர்லாம் நம்ப மாட்டாங்க, வெறும் 6000 ரூபாய் வச்சு இந்த 30 நாளில் 33,000 ரூபாய் ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 6000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 33,000 ரூபாய் ப்ராஃபிட்ன்றதே கம்மி தான். எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு இப்போ நான் இதில் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2 விதமான கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னாக்கா காலையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரேலி விடுவோம். அதே போல் பார்ட் டைம் ட்ரேடர் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது தனி கான்செப்ட். இப்போது நான் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா அன்னியோட அந்த என்ட்ரி நான் முடிச்சுக்குவேன். அந்த கான்செப்ட் ஆப்ஷனோட ட்ரேடிங்கை நான் முடிச்சுக்குவேன். இது போல் என்னோட கான்செப்டுக்கு எத்தனை என்ட்ரி வருதோ அத்தனை என்ட்ரிலையுமே நான் என்ட்ராயிருந்தேன் அப்படின்னா இந்த 33,000 ரூபாய் கிடையாது, இந்நேரம் 50,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் ப்ராஃபிட்டு. ஆனால் என்னால் ஃபுல் டைம் வாட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஈக்விட்டி ஆப்ஷன் எல்லாம் ஒரே டைமில் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு டைம் கிடைக்கல பார்க்கறதுக்கு. ஒரு சில டைமெல்லாம் எனக்கு அந்த என்ட்ரி கிடைக்கிறது கூட தெரியதில்லை. ஏன்னா அந்த டைமில் ஈக்விட்டிக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு இருப்பேன், இல்லை ஈக்விட்டிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒன்லி நான் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் நான் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ இந்த அமௌண்ட்ன்றது கம்மி தான். மேபி நான் சொன்ன மாதிரி 50,000 கிராஸ் பண்ணி போயிருக்கும் அந்த ப்ராஃபிட்டு. என்னதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணும்போது இருக்கிற அந்த ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கிடையாது. ஓகே, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னியோட ட்ரெண்டுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன ரிஸ்க் ரேஷியோ ரிவார்ட் ரேஷியோ இதில் நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத விட என்னோட கிளைண்ட்ஸ் லைவ் மார்க்கெட் கிளாஸில் அட்டன் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலலாம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னியோட என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 4,833 ரூபாய் 75 காசு. இன்னியோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்கள் 108 ரூபாய் 75 காசு. ரிவார்டு 6,005 ரூபாய் ரிவார்டு. இந்த ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் சொன்ன அந்த 33,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்த ஒருத்தரோட ஸ்க்ரீன்ஷாட். இது இவர் ஃபுல் டைம் ட்ரேடு கிடையாது, எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அவருக்கு டைமிங் அந்த டைமில் என்டர் ஆகக்கூடிய அந்த கான்செப்டில் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காரு. 2 என்ட்ரி போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் அவருக்கு ஒரு 250 லாஸ் வருது. என்னோட கான்செப்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் லாஸ் வந்தது அப்படின்னா செகண்ட் என்ட்ரியில் 0 பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி பார்த்து முடிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி தான் பிளான் சொல்லுவேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 250 லாஸ் வருது. செகண்ட் என்ட்ரியில் போயிட்டு அந்த 250 ரெக்கவர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 484 ரூபா அவர் 500 ருபீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கொயர் அப் பண்ணும்போது 484 ரூபா 50 காசுல முடியுது. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ இந்த கான்செப்ட் கிடையாது அவர் ட்ரேட் பண்ணியிருக்கிறது. இந்த கான்செப்டில் எனக்கு இன்னைக்கு 2,682 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இது. இந்த வாரத்தில் டோட்டலாக 2 நாள் லாஸில் புக் ஆயிருக்கு, 3 நாள் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் டோட்டலாக 4,131 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இது லாஸ்ட் ப்ரீவியஸ் 30 டேஸோட பர்ஃபார்மன்ஸு. ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அன்னையிலேருந்து தான் இந்த கான்செப்டோட ட்ரேடிங்கை அப்டேட் பண்ணிட்டு வரேன். அந்த ஒரு காரணத்தினால தான் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, அன்னையிலேருந்து இது வரைக்கும் 30 நாள் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு 2,692 ரூபா சம்திங் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 30 நாளில் நமக்கு 33,182 ரூபா 85 காசு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 6,000 அப்படின்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நான் கேபிட்டல் இதை விட அதிகமாக வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்காக யூஸ் பண்ண வேல்யூ இது 6,000 ரூபா. அதுக்காக தான் 6,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்.
அதே போல் என்னோட கான்செப்டில் கிடைச்ச எல்லா என்ட்ரிலையும் நான் என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரியே 50,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ எனக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால் எனக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை முடிச்சுக்குவேன். ஸோ அது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு 30 நாளில் 33,182 ரூபான்றது பெரிய விஷயம். 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் பிஐஎன்டி 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு, இண்டஸ்இண்ட் பேங்க் 1200 ரூபாய் ப்ராஃபிட்டு, பேங்க் பரோடா 400 ரூபாய் ப்ராஃபிட்டு, ப்ரிகோல் இண்டு 2400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இந்த 3 ஸ்டாக்ல வந்த ப்ராஃபிட்டு இந்த ஒரு ஸ்டாக்ல போயிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. இதை நோ கெயின் நோ லாஸ்ல சொல்லலாம். இந்த கான்செப்ட்ல ஒருத்தர் ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம். இவர் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க டோட்டலாக வந்து நோ கெயின் நோ லாஸ் தான். டுடே ப்ராஃபிட்டு 86 ரூபாய் 85 காசு. ஸோ கரெக்டாக இருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்ஃபில 200 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. அதானி என்ட்டு 2100 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நெஸ்லே இந்தியா 300 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலாக கிடைச்ச 3 ஸ்டாக்லையுமே 2600 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 10 மந்த்தை விட 20 மந்த்னா நமக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே போல் இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 மந்த் டார்கெட்டில் இன்னைய வரைக்கும் ஒரு 41% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே போல் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் ஒரு 76% வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் என்னால் பிக் பண்ண முடியல. ஸோ அதில் வந்து நான் ட்ரேட் பண்ணலை இன்னைக்கு. ஓகே, ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேல ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன ஸ்டாக் வந்திருக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நாம் இப்போ ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் இந்த 3 ஸ்டாக் தான் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸ்கேஃப்லர், பிடிஎல், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேஃப்லர் பார்ப்போம். பத்து டு 11 ஹை 2989 பிரேக் ஆகலை, 294455 பிரேக் ஆகலை. அடுத்து 2982 இது பிரேக் ஆகலை, 2958 பிரேக் ஆகுது. பிரேக் ஆன பிறகு 2976 இங்கே ஒரு 20 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. 2976 20 ரூபாய் லாஸ் வருது. தென் நம்ம ரிவர்ஸில் 2947 செல் ஆர்டர் போடுறோம், ஆகலை. தென் இங்கே 2965 இங்கே ஒரு 10 பாயிண்ட் லாஸ் வருது. செகண்ட் என்ட்ரியில் 10 பாயிண்ட், டோட்டலாக 30 பாயிண்ட், இங்கே 1% லாஸ் வருது. இங்கே தேர்ட் என்ட்ரி கிடைக்கும் போது நமக்கு அந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகுது, 0 பண்ண முடியுது. ஓகே, இதில் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. பிடிஎல் 949 பிரேக் ஆகலை, 930 பிரேக் ஆகலை, 4385 932 லோ பிரேக் ஆகுது, 907 ஒரு பாயிண்ட் 1% நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிடுது. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 601 பிரேக் ஆகுது, 602 3525 98 601க்கு பை ஆகுது, 598 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 598 கிடைச்சி இமிடியேட்டாக 592 வருது. அந்த லாஸ் இங்கே ரெக்கவர் ஆகுது. ஸோ பிஎன்பியில் 0, ஸ்கேஃப்லரில் 0, பிடிஎல்ல 1%. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்ல இன்னைக்கு 1% ப்ராஃபிட் புக் ஆகுது. ஓகே, இன்னையோட ட்ரேடிங் மட்டும் இல்லை, இந்த வாரத்தோட ட்ரேடிங் எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கே ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு வாரம் இல்லை கண்டினியூவாக ஒரு மாதம் கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் 20 மந்த் டார்கெட் 10 மந்த் டார்கெட்டுக்கு நான் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த டைமிங்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இது எந்த டைமுக்கு எந்த ப்ரைஸுக்கு என்டர் ஆகுது, ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிட்டு வாங்க. அதே போல் என்னோட கான்செப்டில் என்னோட ட்ரேடிங்கில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதுன்றத நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, டெய்லியும் பாருங்கள். உங்களுக்கும் என்னோட ட்ரேடிங்க்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். தென் இதில் ஈக்விட்டி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லும் போது புரியாத ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். அதனால ஒரு வாரம்ன்றது 2 வாரம்
கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு புதுசு புதுசாக டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் ஒர்க்கிங் டேஸில் ட்ரேடிங் டைமில் வந்து என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற டைமில் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ். ஸோ நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் என்னோட கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லைவாக ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபு. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.